ஹலோ ஆல், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோயா சங்க்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு சோயா சங்க்ஸை கொட்டி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுறலாம். அதுக்கப்புறம் சைடில் ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு ஆயில் தேவையான அளவு விட்டுட்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் பச்சை மிளகாயும் போட்டுட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டுட்டு அது நல்லா வணக்க விடுங்க. வணங்கினதுக்கப்புறம் நான் ஹாஃப் தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் நான் சோயா சங்க்ஸ் போட்டனால ஒரு ஹாஃப் தக்காளி போட்டிருக்கேன். அது வணங்கிறதுக்கு உப்பு போட்டு அதையும் நல்லா வணங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸை வந்து நல்லா பிழிஞ்சு இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. பிழிஞ்சு எல்லாம் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் போட்டு இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகும். அதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி சுண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுட்டு இறக்கி ஆஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.